வச்சுட்டு தான் போறீங்க, எங்க அப்படியே இருக்கு. அடுத்த ஜென்மத்திலையும் எந்த மகனை எனக்கு மறுபடியும் சரி. அப்ப அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். எப்படி போகுது வாழ்க்கையில் அம்மாவுக்கு? ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நான் வர வேண்டாங்கம்மா அப்படியே. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன போன வருஷம் புள்ள கொடுத்துட்டான், இந்த வருஷம் வேறு என்ன அனுப்பிவிட்டார். அப்போ இப்படியெல்லாம் பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் கூப்பிட்றாங்க. நான் போனேன், நீங்கள் போனால் தான் சரி போவேன்னாங்க. ரைட். அப்போ அம்மாவுக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, டிஎன்டி சப்பர் சார்பாகவும் அது மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லாத ஆக்கள், வாழ்த்து சொன்னாக்கள், சரியா என்ன சொல்ல போகிறாக்கள், எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். சரி சரி. அப்போ இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அம்மா வீட்டு? இன்றைக்கு ரைஸ், ஃப்ரைட் ரைஸே. உண்மையாது? உண்மையாகணு கிடக்கு. உண்மை பார்த்தா நிறைய கிடாக்கும். கிடாக்கு. அப்போ இருந்து இரவு சாப்பிட்டு போகலாம். எத்தனை பேர் காணும்? இந்த பொடியில் நிற்கிறாங்க நிறைய பேர். சாப்பிடுங்களா? ஒவ்வொரு முறை இவங்க நிற்கிறாங்களா நம்ம? உங்களோட புள்ள வரானே இவங்க வந்துடும் அவ்வளோ டைமுக்கு. சரி. அப்போ அம்மாவுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் கொடுத்துருவோம். சரியா? கேக்கு தாங்கோ. சரி. அப்புறம் வடிவான கேக் கொண்டு ஆல்ரெடி மினி கேக் அம்மாண்டு வச்சிருக்கு. இதார் பிள்ளை கொடுத்தது? எந்த பிள்ளை? எந்த பிள்ளை கொடுத்தது? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை? ஆம்பளை பிள்ளை கொடுக்கல. ரெண்டுக்கா ஒன்றும் தெரியல. நான் அனுப்பி விட்டுருப்பான், எனக்கு தெரியும். இப்படிமா. சரி ரைட். அப்போ இதுவும் ஒரு வடிவான கேக் ஒன்று, சாக்லேட் கேக் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அதுவும் சாக்லேட் கேக், இதுவும் சாக்லேட் கேக். அம்மாவுக்கு சாக்லேட் பிடிக்குமே? பிடிக்கும். சரி. போன முறை கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் உண்மை தாண்டி கொஞ்சம் கதை வருது. பரவாயில்லை. மிக கொஞ்சம் கிட்ட வாங்க. ரைட். அம்மா கொஞ்சம் சென்றுவாங்க. ரைட். சூப்பரா. ஓகே ரைட். அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட். அதில் வெரைட்டியாக சாக்லேட் இருக்குது. நான் தெரிஞ்சது உங்களுக்கு வர நினைக்கிறேன். யாருக்கு போக போகுது? இப்போ யாருக்கு போக போகுது? நீங்கள் சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளை நிற்கிறாங்கடா. அவைகளுக்கு இல்லை, அது குட்டி குழந்தை இருக்காது உங்களுக்கு. சரி. அப்போ எங்களுக்கும் பிராண்டை நான் நினச்சேன் நீங்கள் போய்க்கல, எங்களுக்கும் தெரியுங்க நினச்சேன். பிறந்த நாள் தானே விஷ் பண்ணா சாக்லேட் கிடைக்கும்னு நினச்சிட்டேன். சரி. அதே மாதிரி அம்மாவுக்கு பாக்ஸ்லேயும் ஒரு கிஃப்ட் வந்தது. இன்னைக்கு கொடுங்க. சரி வாங்கி பாருங்கம்மா. என்னண்டது? நான் கொடுத்த ஃப்ரேம் கிடக்கா? பிரேமா பொங்கு. என்னது? வா, அழகான சாரி. என்ன கஷ்டப்பட்டு 10 கடை ஏறி இறங்கி பத்திரமாத்து தங்கத்த மாதிரி சாரியை கொண்டு நான் செலக்ட் பண்ணி. சாரி பிடிச்சிருக்கோம்? நல்லா என்ன? ரைட். அப்போ இதை வந்து நீங்கள் கோயில் திருவிழா கோயிலுக்கு என்னதோ கட்டுங்கோ. இதை வச்சுருவோம். முடிவான சாரி உண்டு. சில்வர் சில்கா இப்படிலாம் சாரி இருக்குமா? இப்படிலாம் வேறு சாரி. ரைட். அதே மாதிரி அம்மாவுக்கு இன்னும் ஒரு 2 கிஃப்ட் இருக்குது. நான் லாஸ்ட்டாக தந்துடுறேன், இப்போ தெரியல. ஆனால் நீங்கள் வந்து யார் எங்களுக்கு கொடுத்தன்னு சரியாக சொன்னால் தான் அந்த 2 கிஃப்ட் இல்லாண்டு தரமாட்டேன். இல்லாட்டி தரமாட்டேன் அந்த கிஃப்ட். நீங்கள் யாருன்னு சரியாக சொன்னால் அந்த கிஃப்ட் தாரம், இல்லைன்னா அந்த கிஃப்ட் கிடையாது. நான் வேறு யாரும் கொடுத்துட்டு போகிறேன். அப்போ அதை கொடுப்பேன். அப்போ போமா. அப்போ ரெடி தான் இருக்கு வாங்குறதுக்கு. யாரு? மகன் ஃப்ரெண்ட் ஆக்கள், ஃப்ரெண்ட் லவ்வர் ஆக்கள், லவ்வர் பிள்ளை ஆக்கள் போதும். ஜோக்கா இருக்குமே. நல்ல கதை. மகன் போன முறை கொடுத்த வர எங்களை விட்டு இந்த முறை வேற எங்களை அனுப்பே இல்லை. நான் நினைச்சேன் வேறு யாரும் கொடுத்து விட்டுருப்பான்னு நினச்சேன். எல்லாட்டிக்கு இப்போ பொடியல் வந்து இருப்பான்னு நினச்சேன். பழமையாக அப்படி தான் வரோம். இந்த புறம் என்ன ஒன்று ஒன்றும் என்ன ஒன்று அப்புறம் என்ன? அப்போ மகன் கொடுத்து விட்டார். அப்போ இதாக கொடுத்தது நல்ல கதை. நன்றி சொல்லவே கட்டின பூசணம் வந்துட்டேன். கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் பிளான் பண்ணி
இப்பெல்லாம் செஞ்சா நீங்கள் புள்ளி என்று என்ன உங்களோட ஹஸ்பண்ட் தான் செஞ்சவர் என்ன நம்ப இல்லையோ அவரும் செய்திருப்பார் வாய்ப்பு இருக்கிறேன் ஆனால் செய்யல ஹஸ்பண்டும் செய்யல அப்போ செஞ்சது மகனும் இல்லை ஹஸ்பண்டும் இல்லை வேறு யாரும் மாமியாக்கள் இப்போ ஒரு லிஸ்ட் வருதா மாமியாக்கள் வேற வேற அவ்வளோ பேர் தான் இருக்கு குட்டி குட்டி கிஃப்ட் நான் வந்ததம்மா மகனண்டா பெருசாக பண்ணியிருப்பாருல்ல இந்த குட்டி குட்டி தான் ஒரு ஆள் வேறு ஆள் தான் அனுப்பிடுது எங்களை கொஞ்சம் நெருங்க சொன்னேன் அவங்களுக்கு உங்களுக்கு சரியான பாசம் ஆனால் வழிகாட்ட முடியலையா அப்படின்னு சொல்லி கலப்படேன் வழிகாட்ட முடியலை இந்த பாசத்தை என்ன எங்களை அனுப்பிட்டான் போய் வழிகாட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓமண்ணே இன்னும் நல்லா கதை இருக்கிறேண்ணா ஆரம்ப ஒரு பாட்டு பாட சொல்லிடணும் இந்த பாட்டு பாடினா உங்களுக்கு தெரியும் யாருன்னு பாடவா பாட்டு என்ன சொல்லுது என்னண்ணே யார் கொடுத்தது இப்போ படியை தான் கொடுத்தேனே ஒரே ஆம்பளை படிக்கிறேனே இப்போ அவர் தான் கொடுத்தது அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவன் போன முறை என்ன தான் அனுப்பினாங்க நான் போனால் தெரியுமே அணி தான் அனுப்பினேன் இல்லைனா நீங்களே போங்க நீங்கள் போனால் தான் அம்மா ஹாப்பி அப்போ சொன்னீங்களா நான் வந்து ஹாப்பின்னு என்னண்ணே சொல்லலை எப்படி வச்சுட்டு போகிறேண்ணா சரி ஆனால் இந்த முறை வந்துட்டு நீங்கள் அழமாட்டீங்க சரி ஏன்னா நாங்கள் இருந்து ஒரு நாள் காமெடி சொல்லி உங்களை சிரிக்க வச்சு சிரிச்சு அழைச்சி போகிறோமே ஓமோ சாப்பாடு இருக்குல்ல அப்போ கன்ஃபார்ம் இந்த ஒரு பாயா போட்டாச்சு உட்காந்தாச்சு ஒரு 4 கதை காய்ப்பம் சிரிச்சு போட்டு தான் போகிறது ஆனால் இப்போ சிரிக்கிறீங்க பார்த்தீங்களே அப்புறம் அழுது இப்படி சொல்கிறீங்க அழகு போகணும்னு சொல்லி நான் என்ன அழுது நான் உங்களுக்கு சொல்லுமா நீங்கள் அழுது நானே பாடு ரைட் காரணம்மா என்னண்ணேம்மா வெயிட்டாக கிடக்கு தங்க கட்டியோ என்னண்ணே உங்களோட மகனோட கதைக்கிறதுக்கு ஃபோன் இல்லையா மேன் வீடியோ குலைக்கிறது அப்படியே உங்களுக்கு பர்சனலாக இல்லையா ஃபோன் ஒரே ஃபோன் தான் கிடக்கா அங்கே அப்புறம் வச்சு பிள்ளைல வச்சு எல்லாம் பார்க்குறதுக்கு இல்லைன்னுட்டு தனியாக ஒரு ஃபோன் கொடுத்து விட்டுருக்காரு மகன் அப்போ இனிமேல் மகனோட எனி டைம் வீடியோ கால் நினைக்கலாம் வீடியோ கால் வைக்கலாம் என்ன சரி அது ஒரு ஃபோன் தான் என்ன ஃபோன் பார்ப்போம் ஃபோன் கவரும் வந்திருக்கா ஒன்று காட்டுங்க ஒன்று மட்டுமா காட்டுங்க ரைட் அப்போ கேலக்ஸி சூப்பராக என்ன நீங்கள் பிறகு எடுத்து பிறகு ஓப்பன் பண்ணுவோம் சரி அதை வச்சுருவோம் போனேன் ரைட் அதே மாதிரி உங்களோட மகன் ஒரு ஃப்ரேமும் கொடுத்தார் பிடிங்க வா ஹாப்பி பர்த்டே அவர் தானம் வடிவாக இருக்கிற அம்மா அவளைய ஃபோட்டோ கொடுத்து ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் எப்போ எடுத்தேன் அது 3 அப்போ போய் இப்போ 3 நிமிஷமே சரி எப்போ வர அப்படி ஆரம்படி எனக்கு வருவேன் வர டைம் வருவேன் உழைச்சிட்டு மாறல என்ன ரைட் இந்த உலகிற்கு என்னை அடையாளம் காட்டிய என் தேவதை இந்த உலகிலே உதித்த சிறந்த நாள் என் தாயினுடைய பிறந்த நாள் உன்னை வாழ்த்த என் வயது போதாது உன்னை வணங்குகிறேன் என் அம்மா நான் அழுத போது என்னை சிரிக்க வைத்த முதல் முகம் என்றும் என்னை வெறுக்காத குணம் தவறுகளை மன்னிக்கும் மனம் அளவு இல்லாத பாசம் மற்றவர்கள் காட்டிடாத நேசம் அன்பு அம்மாவிற்கு உன்னை தாயாக அடைந்ததற்கு நான் அடையும் சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என் இனிய அம்மாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று ஒரு அழகான கவிதையும் போட்டு உங்களுடைய மகன் கொடுத்து விட்டுருக்கார் மகிழ்ச்சியா என்ன சொல்ல போறீங்க படி எனக்கு அவன ஒரு வருஷம் தவறா பண்றானே என்னம்மா என்ன சொல்ல போறீங்க அடுத்த ஜென்மத்திலையும் இந்த மகனை எனக்கு மறுபடியும் பிறக்கணும் இல்லை அவர் என்ன வேறு சொன்னாரம்மா அவருக்கு பிள்ளையா நீங்க பிறக்கணுமா இனிமேல் நீங்கள் எப்படி அவரை பார்த்தீங்களோ அதே மாதிரி அவர் உங்களை பார்க்க ஆசைப்படுறார் சரியா அது உங்களுடைய அன்பு நீடித்து பிணைப்பா இருந்தா கண்டிப்பா நடக்கும் மேபி நான் நினைக்கிறேன் போன ஜென்மத்திலே நீங்க 2 பேரும் தாய் பிள்ளை போடுங்க அப்படியே ஞாபகம் இல்லையே அழக்கூடாது ஒரு அழுது போட்டு சொல்றது நான் அழ வச்சுனாண்டு மகிழ்ச்சி இல்லை அம்மாவுக்கு ஹாப்பி தானே மகன் உங்களை மகளுக்கு தான் அவ்வளோ செஞ்சவர் சரி உங்களை அழுவிக்க இல்லை சரி அதனால அழுகையை நிப்பாட்டி போட்டு சிரி பண்ணாங்க மகிழ்ச்சி இல்லை சரி வேற என்ன சொல்ல போறீங்க அவனுக்கு சரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு ஆனால் கண்ணை முடந்துருண்ணா கண்ணை முடும் போய் வச்சுக்க கண்ணை முடும் தொடக்கூடாதா 10 9 8 7 6 5 4 3 சரி பாரு என்ன சரி சரி அழக்கூடாதம்மா
வாங்கோடி அண்ணாட்ட அப்புறம் அங்க நிக்கிறாள் எல்லாரும் வாங்க ஓடி ஓடி சரி இனி மகனுக்கு போற ஐடியா இல்லையா பிரிந்தது காணும் அதான் பிரிந்தது போது கொண்டு பாடினா இல்லையா இனிமேல் மகன் போக மாட்டான் உங்களை விட்டு சரியா உங்களோட தான் இருப்பார் இனி எப்பயும் இந்த மகிழ்ச்சி இருக்கு சரியா அழக்கூடாது இனிமேல் வந்துட்டார்ல மகன் புறா என்ன சரி ஓகே அம்மா எதிர்பார்க்கல என்ன இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்த நீங்க ஹைட்டை வச்சே பிடிச்சிட்டு யோசிச்சுட்டேன் இந்த ஹைட்டை வச்சு அம்மா யோசிக்கிற தெரியல இவன் தான் வந்திருக்காரு சரி ஓகே இருந்தாலும் கண்டுபிடிக்கல அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் இந்த பிறந்த நாள்ல வந்து மறக்க முடியாத சம்பவம் நடந்திருக்கேன் உங்களோட பிள்ளை மறுபடியும் உங்கள்கிட்டயே வந்துட்டேன் நான் கேட்டேன் என்னடா நீ போற ஐடியா இருக்கா இல்லைன்னா இனி போறதா இல்லை இனி அம்மா கூட அப்பா கூட இப்படியே காலத்தை ஓட்டிடுவோம்னு சொல்லி நான் பிரிந்து இருக்கும் போதுதான் தெரியும் அந்த வழி என்ன மகிழ்ச்சி இல்ல அம்மாக்கு இப்ப சொல்லுங்க நான் செஞ்ச தப்பா அழகு நல்லதானே மகிழ்ச்சி இல்ல இது ஆனந்த கண்ணீர் வேற கண்ணீர் வேற ரைட் பெரிய வந்துட்டானே நீங்க ஆறத காய்ச்சி கொடுங்க என்ன சொல்லணுமோ ஆறா சொல்லி கொடுங்க உங்களுக்குள்ள காய்க்கிறது நிறைய இருக்கு அதனால நான் கேக் வெடி இது பறந்துடும் சரியா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அம்மாச்சி ஹாப்பி பர்த்டே டு யூ மே காட் bless you ரைட் பத்தி அவனை ஊத்து விட்டாம ரைட் கேட்க விட்டுங்க